பாஸ்டர் அவர்களுக்காக கத்தரை துதிக்கிறேன். கத்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்மை அற்புதமாக அதிசயமாக நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாட்களிலே உலகமெங்கும் எல்லா சபைகளிலே நம்ம பார்ப்போம் என்றால் சிலுவை தியான கூட்டங்கள், சிலுவை பற்றியதான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறதான ஒரு காலம். நம்மளே எத்தனை பேர் அந்த சிலுவை பாடுகளையும் இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த அனுபவங்களை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அதை பார்த்து வருத்தப்படுகிறவர்களாக அல்ல, நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது அந்த சிலுவையின் மேன்மைகள், அந்த சிலுவையின் மகிமைகள், சிலுவையிலே கற்றுத் தந்த பாடங்கள் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் அதற்கு அடிப்படையாக ஒரு சில வார்த்தைகளை பேசி நான் ஜெபிக்க கர்த்தருக்குள்ளே ஆசைப்படுகிறேன். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அவர் பிறந்து, அவர் வாழ்ந்து, அவர் 33 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்தார். அவர் அந்த 33 வருடங்களிலே அநேக காரியங்களை, அதில் 30 வருடங்கள் அவர் உலக பிரகாரமாக தாய் தகப்பனுக்கு கீழ்பட்டு உலகத்திலே தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மற்ற எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு 3.5 வருஷம், வெறும் 3.5 வருடங்கள் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்து, அதாவது பிதாவின் சித்தத்தை அந்த குறுகிய காலத்துக்குள்ளே அவர் நிறைவேற்றி தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்தார். அந்த 3.5 வருஷங்களுக்குள்ளாக அவர் ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாட்களிலிருந்து அவரோடு கூட இருந்த அவருடைய சீஷர்களுக்கானாலும் சரி, ஜனங்களுக்கானாலும் சரி, அவர் போதித்தது இந்த சிலுவையின் உன்னதமான அந்த அனுபவத்தையும், அதாவது சிலுவை என்றால் என்ன, இந்த சிலுவை அது பாடுகள் மாத்திரமா, பாடுகள் நிறைந்தது மாத்திரமா, இல்லை அந்த 3 எழுத்துக்களிலே இருக்கிறதான ஆசீர்வாதங்கள், அந்த 3 எழுத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதான நன்மைகள், அதற்குள்ளே இருக்கிறதான மேன்மைகள், அதற்குள்ளே இருக்கிறதான மகிமைகள், அதாவது இந்த காலத்திலே நாம் படுகிறதான உபத்திரவங்கள், பாடுகள் இருந்தாலும் கூட பிற்காலத்திலே அதன் மூலம் நமக்கு வெளிப்படுகிறதான மகிமைகளை குறித்து கர்த்தர் சீஷர்களோடும் ஜனங்களோடும் அதிகமாக போதித்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சீஷர்களிடத்தில் அநேக தடவை இந்த காரியங்களை பற்றி அவர் சொல்லுகிறார். அவர் அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே, இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாகவே இந்த காரியங்களை அவர் சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தான் அவர் போகிறதை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போது தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேக நம்ம சிலுவை என்று சொன்னாலே நமக்கு என்னதான் வரும் மனசில், என்னதான் வரும் சிலுவைனாலே? பாடு உபத்திரவம். ஆனால் பாடு உபத்திரவங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன இருக்கிறது, இந்த உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும்போது ஒரு பெரிதான மேன்மை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அதை யாராலும் மறுக்க முடியாது. இப்போ சிலுவை என்கிறது, நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்தை சொல்கிறேன், சிலுவை என்பது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம் மாத்திரமல்ல. ஹல்லேலூயா, இன்றைக்கு ஒரு அடையாளமாக, என்னுடைய கருத்தை சொல்கிறேன், வசனத்தில் அது இல்லை, நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அடையாளமாக இந்த அநேக சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிலுவை என்பது ஒரு அடையாளமாக தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு அடையாள சின்னமாக இருக்கக்கூடாது. சிலுவை என்பது கிறிஸ்துவை உடைய தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பாடுகளை, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை அவர் வைத்து போன பின் மாதிரியை நாம் என்ன செய்யணும்? பின்பற்றுகிற ஒரு அடையாளமாக என்ன இருக்க வேண்டும்? சிலுவை. சிலுவை என்பது அடையாள சின்னம் அல்ல. ஹல்லேலூயா. அது அன்பின் சின்னம், அது ஒரு தியாகத்தின் சின்னம். ஹல்லேலூயா. சிலுவை நாம் பார்க்கும்போது அது ஒரு அற்பமாக காணப்படலாம். ஏன்னா ஒரு பார்த்தா ஒரு சிலுவை எப்படி போடுவாங்க, ஆனால் அதற்குள்ளே இருக்கிறதான மகத்துவங்கள், கர்த்தர் அதற்குள்ளே வைத்திருக்கிறதான, அதாவது ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை படிக்க வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் அதற்குள்ளே அந்த சிலுவைக்குள்ளாக மறைத்து வைத்திருக்கிறார். அது ஒரு சிம்பல் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு சிக்னல். ஆமென், ஹல்லேலூயா. அது சிம்பலாக நம்ம பார்க்கக்கூடாது, அது நமக்கு ஒரு சிக்னல். நம்ம எங்கே நிற்கணும், எங்கே போகணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாவற்றையுமே அது கொண்டு சேர்க்கிறது. நம்ம எங்கே கொண்டு சேர்க்கணும்? ஹல்லேலூயா. அந்த சிலுவை நம்ம எங்கே கொண்டு சேர்க்கும்? மகிமையிலே கொண்டு சேர்க்கணும். அதற்கு ஒரு சில வசனங்களை ஆதாரமாக்கி அவனுடைய செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24. இன்னொருத்தர் மார்க்கு 8:34 எடுங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்
விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மார்க் 8:34, லூக்கா 9:23, மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9:23. அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். அல்லேலூயா. 3 விதமான காரியங்கள் 3 சுவிசேஷத்திலும் மத்தேயு அவருக்கு கிடைத்த வெளிப்பாடின்படி அவர் எழுதுகிறார், மார்க்கு அவருடைய வெளிச்சத்தின்படி அவர் எழுதுகிறார், லூக்காவில் எழுதும்போது அவரும் அந்த சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை எழுதுகிறார். இந்த 3 வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு சிலுவையிலே பாடுபடுவதற்கு முன்னதாக சீஷர்கள் அவரோடு கூட இருந்தவங்க, சீஷத்துவத்தை பெற்றவர்கள், எப்போதும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான் சீஷர்கள். இந்த சீஷர்கள் அவரோடு கூட இருக்கும்போது அவரிடத்தில் சொல்கிறார் இயேசு, நான் என்ன செய்ய வேண்டும், பாடுபடணும், இது மாதிரி வேதபாரகர்கள் மூப்பர்கள் எல்லா இடத்துலையும் நான் ஒப்படைக்கப்படுவேன், பாடுபடுவேன், நான் என்ன சிலுவையில் அடித்து என்ன செய்து போடுவாங்க, கொன்று போடுவார்கள், 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுந்து நான் என்ன செய்வேன், உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போவேன், திருப்பி வருவேன், வந்து உங்களை கூட்டிக் கொண்டு ஒரு தகப்பனுடைய அந்த ஸ்தானத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இயேசு இந்த சீஷர்கள்ட்ட சொல்றாரு, போயிட்டு திரும்பி வருவேன், ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இந்த ஏன் நேரமே சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த சீஷர்கள் என்ன செய்யக்கூடாது, இடர போகக்கூடாது. நாம் ஒரு மனுஷனை பின்பற்றுகிறோம் என்றால் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என்னை பின்பற்றி வா, இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, என்னை என்ன செய்வா, என் பின்னே வா பின்பற்றி வா. 2க்குமே வித்தியாசம் இருக்குது. பின்னாடி போகிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. பின்னாடி போகிறவங்க போயிட்டு எப்போ வேணாலும் திரும்பி வரலாம், அப்படி தானே. இப்போ ஒருத்தர் ஒரு வழி தெரியல கொண்டு விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், திரும்பி வரும். ஆனால் பின்பற்றுவோம்னா என்னது, அவருடைய அடிச்சுவடுகள், அவருடைய வழி, அவருடைய பாதை, அவருடைய சுபாவங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறது தான் பின்பற்றுவது. ஆமென். அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. 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 அப்போ இப்படி சீஷர்களிடத்திலே சொல்லிக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நான் பட வேண்டியிருக்குப்பா, நீங்கள் என்ன செய்யணும், கலங்கக்கூடாது. இவ்வளவு ஒரு அருமையான தகப்பன் நமக்கு இருக்கிறார், இவ்வளவு பாடுபட போகிறார். அதற்கு முன்னாடி சீஷர்களுடைய மனதை அவர் திடப்படுத்தி இதெல்லாம் சொல்லிட்டு அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்திலே அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே லூக்கா எழுதும்போது பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த சுவிசேஷம் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மாத்திரம், எல்லாருக்கும் உரியது, நமக்கும் உரியது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே தான் நாம் பாக்கியவான்கள். சிலுவையின் உபதேசம் நமக்கு உரியது. அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவது சீஷர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க. ஒரு தகப்பனார் தன் பிள்ளைகளுக்கு தான் முதல்ல என்ன கொடுப்பாரு, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான், முதல் தகுதி பிள்ளைகளுக்கு தான். பிள்ளைகளுக்கு போக தான் மிச்சம். இப்போ முதல்ல சீஷர்களுக்கு, அடுத்து ஜனங்களுக்கு, அடுத்து சகல ஜனங்களுக்கு, எல்லாருக்கும் சொல்லுகிறார் ஆண்டவர். அதில் கரெக்டாக ஒரு வார்த்தை ரொம்ப எல்லா 3 வசனத்திலையுமே இருக்கிறது, ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினார். ஆமென். அந்த இடத்த அடிப்போடு போட்டுக்கிடுங்க, பின்னே வர விரும்பினால், கட்டாயமாக இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அவர் பாடுபட போகிற எல்லாரும் கட்டாயமாக பாடுபடணும்னு அவர் விரும்புகிறாரா? இல்லை, எல்லாரும் பாடுபடணும்னு ஆண்டவர் விரும்பலை. வர விரும்பினால் 3 வசனத்திலையும் நாம் அங்கே பார்க்கும்போது அழகாக அந்த சீஷர்கள் எழுதும்போது கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு இயேசு சொல்கிறாரு, இன்னே வர விரும்பினார். இன்றைக்கி நம்மளுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. விருப்பம் இருக்கிறவர்களுக்காக தான் இந்த ஆலோசனை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வர விரும்பினால் சில வழிகள், சில பாடுகள் அவர் வைத்திருக்கிறார். அதன் வழியாக என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். விருப்பம் இல்லைன்னா என்ன வேண்டாம், பயணிக்க வேண்டாம். ஆனால் மனம் போல நாம் இருந்துக்கலாம், கடைசியில் நம்ம என்ன செய்ய முடியாது, நாடின துறைமுகத்துக்கு போய் சேர முடியாது. வழி கரெக்டாக இருந்தால் தான் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமே தவிர, வழி வித்தியாசமாக தவறான பாதையில் போனால் சேர வேண்டிய இடத்துக்கு நம்முடைய பயணங்கள் போய் சேர்த்து முடிவதில்லை. இப்போ ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினார். அல்லேலூயா. அந்த 3 சுவிசேஷத்திலையும் நாம் பார்க்க முடிகிறது. இதில் ஒரு சிலர்
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு போக விரும்பி அவரிடத்தில் அர்ப்பணித்து பின் சென்றார்கள். ஒரு சிலர் இல்லை முடியாதுன்னு திரும்பி போனவர்களே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக சீஷர்களை திடப்படுத்துவதற்காக முதலாவது அவர் சொன்னார். அவர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை என்னென்னா, என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. பின்பற்றுவதுன்றது ஒரு கடினமான காரியம். எல்லா மனுஷரையும் எல்லாரும் பின்பற்ற முடியாது. எல்லாரையுமே நம்ம பின்பற்றி நடக்கவும் முடியாது. எந்த மனுஷன் உலகத்தில் எந்த மனுஷனையும் நம்ம ரோல் மாடலாக எடுத்து என்ன செய்ய முடியாது? பின்பற்ற முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு பின்பற்றக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு என்றால் அவர் யார் மாத்திரமே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ ஒரு தேவப்பிள்ளை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்னதாக சீஷர்களை திடப்படுத்துவதற்கு முதலாக நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன பின்பற்றணும். பின்பற்றுறாங்க உள்ள தைரியம் இருந்துன்னா மிச்சம் உள்ள காரியங்கள் எல்லாம் ஈஸியாக என்ன செய்திருவாங்க? கடந்துருவாங்க. அல்லேலூயா. அப்போ பின்பற்ற வேண்டும்னு சொன்னோன்னே சீஷர்கள் கேட்குறாங்க. இந்த இடத்துல ஞாபகம் வரதுனால அதை சொல்கிறேன். சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தால் எங்களுக்கு என்ன? நம்ம அப்படி தானே கேட்போம். என்ன கிடைக்கும்? நாங்கள் இப்படி வந்திருக்கிறோமே, வேலை வெட்டி இல்லாமல வந்திருக்கிறோம். எல்லாரும் அவங்க காரியத்தை பார்த்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் மாத்திரம் ஏன் இப்படி கர்த்தரை பின்பற்றி வருகிறது? அவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை பின்பற்றி வருகிற ஜனங்கள் மாத்திரம்தான் ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க முடியுமே தவிர எல்லாரும் வர முடியாது. ஆமென். அல்லேலூயா. நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, என்னப்பா கிடைக்கும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு நான் என்ன தருவேன்? நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் போய் உட்காருவேன். நீங்கள் 12 சிங்காசனத்தில் என் கூட என்ன செய்வீங்க? உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பீங்க. அல்லேலூயா. அதில் எவ்வளவு பெரிதான மகிமையான காரியங்கள். அப்போ சீஷர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்புவதற்கு காரியமே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக தான் இயேசுவை இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். பிதாவின் சித்தம் செய்வதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தாருந்தால் அந்த குமாரனாகிய இயேசு சொல்வதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். எதற்காக அனுப்பினார்னா நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் என்ன செய்தார்? அனுப்பி அவர் இவ்வளவு பாடுகளை பட்டார். அல்லேலூயா. பிதாவுடைய வரது வாரிசத்தில் அவர் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் சொன்னது நம்ம கேட்கணுமா கேட்க வேண்டாமா? கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? பின்பற்ற விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்தால் போதும்? பின்பற்றினால் போதும். கேட்க மனம் உள்ளவர்கள் கேட்டால் போதும். இல்லைன்னா என்ன செய்யலாம்? விட்டுவிடலாம். அவரவருடைய விருப்பத்துக்கு அநேக இடங்கள் ஆண்டவர் சொல்வார். கட்டாயமாக அல்ல, விசனமாயும் அல்ல. காணிக்கை கொடுத்ததில் கூட சொல்லுவார், கட்டாயமாகவும் அல்ல, விசனமாக பொறுத்தனை தான். நீ நேர்ந்து கொள்ள உன்னால் செய்ய முடிஞ்சா செய், இல்லைன்னா நீ நேர்ந்து கொள்ளாமல் இரு. எல்லாத்துக்குமே ஒரு காரியம் முடிஞ்சா செய், இல்லைன்னா செய்யாத. நீ ஒன்றால் என்னை பின்பற்றி வர முடிஞ்சா வா, வந்தால் பின்னாடி இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்படி எப்படி சொல்கிறார்? இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம் என்றால், கர்த்தரை பின்பற்றுகிறவனுக்கு மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து போதும். தன்னைத்தான் வெறுத்து. அல்லேலூயா. ஒருவன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு தன்னைத்தான் வெறுத்தாரா இல்லையா? வெறுத்தார். தன்னைத்தான் வெறுத்து அடிமையிலும் ரூபம் எடுத்தார். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை நாம் வெறுக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சுய இஷ்டத்தின்படி, நம்முடைய மாம்சம் விரும்புவதன்படி நாம் செய்யாமல் இருப்பது தான் நம்மை நாம் வெறுக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இஷ்டப்படி செய்வதற்காக அல்ல இயேசு நம்மை அழைத்திருக்கிறது. இயேசுடைய சித்தத்தை செய்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக அவர் அனுப்பப்பட்டார். அப்போ அந்த குமாரனாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நாம் என்ன செய்யணும்? நம்முடைய இஷ்டம் அல்ல. மலையாளத்தில் ஒரு பாடல் ஒரு வரி ஞாபகத்தில் வருகிறது. எங்கே இஷ்டம் ஒன்றும் வேண்ட பிரியனே, அங்கே இஷ்டம் என்னில் பூர்ணமாக்கணே. எங்கே இஷ்டம் ஒன்றும் வேண்டா பிரியனே, அங்கே இஷ்டம் என்னில் பூர்ணமாக்கணே. என் தெய்வமே നിന്നിഷ്ടം ചെയ്യുവാൻ വന്നിടുന്നേ ഞാനിന്നു മോദമാൻ. എൻ്റെ ഇഷ്ടം ഒന്നും വേണ്ട പ്രിയനേ, അങ്ങേ ഇഷ്ടം എന്നിൽ പൂർണ്ണമാക്കണേ. എൻ്റെ ഇഷ്ടം ഒന്നും വേണ്ട പ്രിയனே, அங்கே இஷ்டம் இயேசுவே. என்னுடைய விருப்பமோ அதுதான் தன்னைத்தானே வருகிறது. என்னுடைய இஷ்டம் ஒன்றும் வேண்டாம். ஒரு ஆவிக்குரிய தேவப்பிள்ளையாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய சுயத்தையும் நம்முடைய மனதும் மாம்சமும்
இச்சிக்கிறதை வாஞ்சிக்கிறதை நாம் இரண்டாவதாக வெறுக்க வேண்டும். அப்படியானால் தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பெயரளவிலே இல்லை, செயலளவிலே நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவதாக நாம் நம்மை வெறுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். மூன்றாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் நம்முடைய 2வது வசனத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் சகித்தார். அவமானது ஒரு சகிப்புத்தன்மை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது காரியம் ஒரு சகிப்புத்தன்மை. சீஷத்தை சொல்கிறார், நீங்க சகிக்கணும். அப்போ வாசிக்கலாம் எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது சிலுவையை சகித்து, ஹல்லேலூயா, அவமானங்களை எண்ணாமல். எவ்வளவோ அவமானங்கள் இயேசுவை நம்ம நினைச்சோம்னா அடுத்த வாரத்தில் அருமையான செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. பலவிதமான செய்திகள் பல கண்ணோட்டங்களில் நம்ம சபையில் அநேகர் பேசுவாங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்போது ஒரு சகிப்புத்தன்மை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டும். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டும், விரும்பி பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பின்னே வர விரும்பினார். ஆண்டவருடைய பின்னாலே அவர் ஒரு பிரதான மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுக்கு பின்னாலே போகிற ஆடுகளாய் நாம் இருப்போம் என்றால், அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஒரு சகிப்புத்தன்மை. இயேசு அவமானங்களை சகித்தார். இன்னொரு வசனம் கூட வாசிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல. ஏசாயா 50வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் நினைக்கிறேன். ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் பாட்டிருக்கிறார்? அதாவது அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. ஆமென். யாருக்காக இதெல்லாம்? கர்த்தரை பின்பற்றி போகிற தேவ பிள்ளைகளுக்காக தான். அவர் இதை செய்வதற்கு, அவர் இந்த பாடுகளை அதாவது ஏற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு முகாந்தரம் உண்டா? உலகத்தில் ஏதாவது ஒரு முகாந்தரம் உண்டா? கர்த்தர் இதெல்லாம் சகிக்கணும், இந்த அவமானத்தை எல்லாம் அவர் சகிக்கணும் என்பதற்காக ஏதாவது ஒரு முகாந்தரம் உண்டா? இல்லை. பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அப்போ அவர் தாடி மயில பிடுங்கிறதுன்னு சொன்ன ஒரு தலைமுடிய ஈவன் பிள்ளைகள் இருந்தால் கூட நம்ம என்ன வருத்துவாரோம் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, அவர் முதுகை அவர் என்ன செய்தார்? அவர் அடிக்கிறதற்காக முதுகை அவர் என்ன செய்தார்? காட்டி கொடுக்கிறார். தாடை மயிலை பிடிக்கிறவர்களுக்கு தாடையை என்ன ஒப்பு கொடுத்தான்னு இதாப்பா பிடிங்க. யாருக்காக? அந்த ஒவ்வொரு அவர் அந்த தாடை மயிலை பிடுங்கும் போது இருக்கிற வலி, அந்த வேதனை, அந்த அவமானத்தை அவர் சகிக்கிறார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அடுத்து அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை. ஹல்லேலூயா. அவமானத்திற்கு அவர் முகத்தை மறைக்கல. அவர் நினச்சிருந்தா என்ன செய்யலாம்? அவர் ஒரு தேவகுமார், என்ன வேணாலும் அவர் செய்திருக்கிறார். அவரை படிப்பித்தது அதல்ல, ஊழியத்திற்காக கர்த்தரை இயேசுவை பிதாவாகிய தேவன் ஆரம்பத்தில் இந்த 30 வயசில் அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் ஊழியத்துக்கு சாடி வந்துட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருக்கு வருகிறது சோதனை. ஹல்லேலூயா. நான் அந்த வசனங்களை எடுக்க விரும்பவில்லை. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நன்றாக அறிந்த தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க. இயேசு உடனே 40 நாள் வனாந்தரத்திற்கு பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக ஆவியானவராக தான் கொண்டு போகப்படும். ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருக்கு ஏற்பட்டது சோதனை. ஹல்லேலூயா. பாடுகள் தான், வனாந்தரமான வாழ்க்கை தான். ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகம் போயிடலாம், உடனே சந்தோஷம், உடனே மகிழ்ச்சி, உடனே நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சரியாகி விடும் என்று ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. அது ஒரு முதல் படி. ஹல்லேலூயா. சாப்பாடு உண்டா? இல்லை. 40 நாட்கள் உபவாசம். அதை வைத்துதான் இன்றைக்கு உபவாசம் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர் குசியாமலும் குடியாமலும் இருந்தார். ஹல்லேலூயா. குசியாமலும் குடியாமலும் இருந்தது மாத்திரமல்ல, பிசாசான ஒவ்வொரு நேரம் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சோதிச்சுட்டே இருக்கிறார். அவர் எதனால ஜெயம் எடுத்தார்? வசனத்தினால. அவருக்குள்ள என்ன இருக்கிறது? வசனம் இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ள வசனம் இருக்குமானால் எந்த சிலுவை வந்தாலும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இயேசுக்குள்ள வசனம், அவர் எல்லா வசனத்தை கொண்டு தான் சாத்தானை என்ன செய்கிறார்? ஜெயிக்கிறார். அவன் அதை பண்ணுங்க, இப்படி பண்ணல. அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணும்னாலும். அவர் தேவகுமாரன். அவர் ஒரு வார்த்தையை சொன்னாலே அது அப்படியே என்ன செய்யும்? நடக்கும். ஆனால் இயேசு வனாந்தரத்திலே உருவாக்கப்பட்டார். எதற்காக? அவர் ஊழியத்திற்காக அவர் உருவாக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்த அவமானத்தை அவர் சகிக்கணும்னா தகார்னு ஓடி வந்து அவர் என்ன செய்யலை? முன்ன நிற்கல. அவர் உருவாகிறார். 40 நாட்கள் குசியாமலும் குடியாமலும் ரொம்ப பிரயாசப்பட்டு, வேதனைப்பட்டு, பாடுபட்டு, பிசாசுக்கு ஜெயித்து அடுத்து அவர் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்பாங்க. வெறும் 3.5 வருஷம் தான் ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி 40 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் ஊழியம் செய்துட்டு கடைசியில் இயேசுவே யாருன்னு தெரியாதுன்னு மறுதலித்து போவதை விட 3.5 வருஷம் ஊழியத்தை செய்து எப்படி ஒரு நல்ல திடகாத்திரமான வயதிலே, ஒரு வாலிப வயதிலே, அதுவும் சாதாரண மரணம் இல்லைங்க,
அவர் பட்ட பாடு அவமானங்கள். சாதாரண 33 வயசான ஒரு பையன் எவ்வளவு சகிப்பானா? யாராவது தாடியை பிடிக்க வைத்து கொடுப்பாங்களா? துப்ப வைத்து கொடுப்பாங்களா? அவமானத்தை சகிக்க எந்த பண்ணிக்கவங்க யார் வச்சு கொடுப்பாங்க? இல்லை. இதெல்லாம் எதுக்காக? நம்மை மீட்கும்படியாக, நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒரு கற்புள்ள கன்னிகையாக சபையை கொண்டு நிறுத்துவதற்காக தான் இயேசு இந்த பாடுகளை பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பாடுகளை முன்னமே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஏன்னா ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. இதெல்லாம் என்ன செய்யும்? சம்பவிக்கும். ஹல்லேலூயா. அப்போது அவர் அவமானங்களை என்ன செய்தார்? சகித்தார். சகிப்புத்தன்மை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். சிலுவை மாத்திரமல்ல, கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் யார் என்ன சொன்னாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு அவமானங்கள் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன செய்யும்? வரும். கண்டிப்பாக வரும்னா வசனத்தின்படி வரும். யார் வராதுன்னு சொன்னாலும் மாற்று கருத்தை இல்லை. வேத வசன சத்தியத்தின்படி கண்டிப்பாக என்ன செய்யும்? வரும். மூன்றாவதாக அவர் கீழ்ப்படிந்தார். இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? கீழ்ப்படிதலோட பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்தார், பிதாவுக்கும் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிறு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக. போதும். அவர் மனுஷ ரூபமாக தான் இருந்தார். அவர் ஏதோ தெய்வமாக இல்லை அந்த நேரம், இல்லையா? அவர் சாதாரண மனுஷனாக தான் இருந்தார். நம்மை போல பாடல ஒரு மனுஷனாக தான் இயேசு இருந்தார். இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அது மாத்திரமில்லை, பிதாவுக்கு அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் இயேசு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போய்விட்டார். நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிக்கணும். நான் இல்லாமல் இருந்தாலும், நான் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும். ஏன்னா எல்லா சீஷர்களும் எப்படி தான் மறிச்சாங்க? இரத்த சாட்சியாக தான் மறித்தாங்க. அப்போ கடைசி வரைக்கும் இவங்க எல்லாத்துலேயும் சகிக்கணும். பாடுகள் உண்டு, இந்த காரியங்கள். அது ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுனால அந்த வார்த்தையை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. கீழ்ப்படிதலை ஒரு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது போல கற்றுக் கொடுத்து அதை செய்தும் காட்டினார் இயேசு. சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:8 வசனத்தில் லாஸ்ட் வேர்டை வாசிக்கலாம். தாழ்மை. அடுத்து இயேசுவிடத்தில் என்ன காணப்பட்டது? தாழ்மை காணப்பட்டது. ஒரு தாழ்மை சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிடம் இருக்க கடவுது. அவருடைய என்ன சிந்தை இருந்தது? தாழ்மையின் சிந்தை. இல்லை, அவர் நினச்சா அவர் பெரிய மேன்மையை அடைந்திருக்கிறார். ஆனால் அவர் தாழ்மையை சகித்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்தார்? உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். நம்ம வசனத்தில் வாசி, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர். அல்லேலூயா. தாழ்வில். அப்போ கர்த்தர் தாழ்மையை படித்ததற்கு ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும்? தாழ்மை உள்ளவர்கள் ஒருத்தரை நம்ம என்ன செய்யணும்? கனவான்களாக எண்ண வேண்டும். மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சபை என்று சொல்லும்போது கர்த்தர் சபைக்காக தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்திருக்க, சபையை சேர்த்து கொள்ளப்பட்டவையாக தான் ஒரு கற்புள்ள கன்னிகையாக கர்த்தர் சபையை தான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். சபை என்று சொன்னால் இந்த கட்டணம் இல்லை, இதற்குள்ளே இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தான். நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? ஒரு தாழ்மையின் அனுபவம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனமும் 21வது வசனமும் வாசிங்க. மத்தேயு 19, 16, 21. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். 21வது வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்புரனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ இங்கே ஒருத்தர் இயேசுவை இவ்வளவு நேரம் சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் இடையில வருகிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், போதகரே, நித்திய ஜீவனை அடையணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் போதிச்சு கொடுக்குறீங்களே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் கற்பனைகளை கைக்கொள். இன்றைக்கி பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறவர்கள் உண்டு. எல்லாமே புதிய ஏற்பாடு தான். இல்லை, இயேசு அந்த இடத்துல என்ன சொல்கிறார்? என்ன கட்டளைகள்? அந்த கட்டளைகளை மட்டும் வாசிக்க பார்க்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக செய்தால் தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம். இப்படி வந்தால் தான், இந்த பாதையில் நீ பயணித்தால் தான் உனக்கு பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அப்போ இங்கே ஒரு மனுஷன் கேட்குறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடையணும், நான் என்ன செய்யணும்? நீ கற்பனைகளை கைக்கொள். பூரண சற்குணனாக இருக்க விரும்பினார்.
உன்னிடத்தில் இருக்கிறவைகளை எல்லாம் விற்று நீ யாருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு, கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. அப்போது அந்த மனுஷன் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவானாக இருக்கான். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்ன செய்ய மாட்டான், இந்த ஐஸ்வர்யத்தை விட்டு சிலுவைக்கு பின்னாடி வர இவனுக்கு என்ன இருக்காது, மனம் இருக்காது. அப்படியே உலக ஆடம்பரம், உலக சிற்றின்பம், உலகத்தின் மேன்மை, உலகத்தின் படிப்பு, உலகத்தின் ஆஸ்தி, செல்வம், அழகு, இதெல்லாம் நம்ம எடுப்போமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில். அவனுக்கு உலகத்தில் ஐஸ்வர்யம் இருந்தது. இன்றைக்கி உலக பிரகாரமான சில சுபாவங்கள் இது நமக்கு இருக்குன்னா இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து நீ என்ன செய்யணும், என்ன பின்பற்றி இதெல்லாம் இந்த பாரத்தெல்லாம் நீ இழுத்துட்டு வந்தேன்னா நீ கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது, சிலுவை சுமக்க முடியாது. இதெல்லாம் ஒன்றை என்ன செய்து கொண்டு விடும், ஏன்னா பாதி வழியில் பாவம் பாரம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டத்தில் பாவம் பாரம் இருக்குன்னா நம்மளால் ஓடி முடிக்க முடியும். அப்போ இதெல்லாம் நீ மிகுந்த ஆஸ்தி உடையவனாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடியினால அவன் துக்கத்தோடு திரும்பி போனான். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வர விருப்பம் இருந்தால், ஒருவன் என்னை பின்பற்ற மனம் இருந்தால். இவனுக்கு மனம் இருந்தா இல்லை, உலகத்தின் ஆஸ்தி இவன் என்ன செய்து போட்டது, வயிற்று போட்டது. என்னால் என்ன இதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. மனுஷன் உலகம் முழுவதையும் சம்பாதித்தாலும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டமாக்கினால் அவனுக்கு லாபம் என்ன? உலக பிரகாரமாக இந்த சரீரத்துக்கு ஏற்றவைகளுக்கும் உலக பிரகாரமாக வாழ்வதற்கு நாம் என்னென்ன சம்பாதிக்கிறோம், எல்லாம் வேணும், கண்டிப்பாக வேணும். உலகத்தில் இருக்கிற காலம் வரையும் எல்லாம் நமக்கு படிப்பு வேண்டும், வேலை வேணும், வீடு வேணும், சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும், நம்ம பிரயாணம் பண்ண ஒரு வாகனம் வேணும், எல்லாம் வேணும். இதெல்லாம் நமக்கு தேவை என்று நம்ம பரமபிதா அறிந்திருக்கிறார். அதுக்கு கூட ஆத்மாவுக்கு தேவையானதை ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆத்மா ஈடறன்னா இதெல்லாம் காணாது. இதெல்லாம் கொடுத்து ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்து சொன்ன சில காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அது எல்லாருமே சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறதா பொதுவான காரியங்கள் தான் இது. அதனால எல்லாருக்குமே உரியது. அப்போது அவனுக்கு என்ன மனம் இல்லை, அவன் திரும்பி போய்விட்டான். இன்றைக்கி நம்ம திரும்பி போகிற கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை பின்பற்றுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை நம்ம இப்போ பிரயாணப்பட்டுட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பிரயாணப்பட்டு வருஷங்களாக, மாதங்களாக, நாட்களாக, நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பொறுத்த மட்டும் வருஷங்களாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பிரயாணம் போய்கொண்டே இருக்கிறது. வழியில் எல்லாம் வருகிறது, பாடுகள், பிரயாசங்கள், வேதனைகள், எல்லாத்தையும் நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சகித்து சகித்து பொறுத்து தாண்டி 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 உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதுரை தாண்டுவேன் என்று சொன்னது போல தாண்டி தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். வழியில் நின்று விடாதபடிக்கு நம்முடைய பிரயாணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவின் பலத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 1 பேதுரு 1:6வது அதிகாரம் 6வது வசனம், அதனுடைய 2வது பாகம். 1 பேதுரு 1:6 2வது பாகம். 1 பேதுரு 1 அதிகாரம் 6வது. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறது. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுது. ரோமர் 8 அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 8:17. ரோமர் 8வது அதிகாரம் 17வது. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படுவதற்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ கிறிஸ்துவனோட கூட நம்ம மகிமைப்படணும்னா கிறிஸ்துவனோட கூட என்ன செய்ய வேண்டுமா, பாடுபடணும். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம் எத்தனை தடவை நம்ம வாசித்தோம். பின்பற்றி வர விரும்ப அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு எத்தனை தடவை தான் சிலுவையை சகித்தார், எத்தனை வாட்டி தான் சிலுவையை சொன்னார் இயேசு. இப்போ நம்ம டெய்லி இயேசு என்ன செய்ய வைக்கிறோம், சிலுவையை சுமந்து வைக்கிறோமோ இல்லையா. பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், திருப்பியும் நான் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, சுமக்க முடியாமல் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கணும். திருப்பி திருப்பி அவரை சிலுவையில் அறைகிற அந்த அனுபவங்கள் கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாகி ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அனுதினமும் நமக்கு இருக்கிற சிலுவையை நம்ம தான் என்ன செய்ய வேண்டும். அனுதினமும் ஒரு தேவ பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன உண்டு. இன்றைக்கி நம்ம எல்லாம் இங்கே சிரித்த முகத்தோடு வந்துருக்கிறோம், நல்ல அபிஷேகத்தில் நிறைய பாடுகள் இல்லாமலாம் வந்துருக்கிறீங்க.
எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகள் எடுத்து பார்த்து அதுக்கு ஏற்ற பாடுகள் உண்டு. படிக்க சொல்லியிருப்போம், படிக்க மாட்டான், அடி கொடுத்துருப்போம். அப்போ அவனுக்கு அதில் ஒரு பாடு இருக்குது இல்லையா? எல்லா பிள்ளைகளுக்கும் அதற்கேற்ற பாடு இருக்குது. பெரியவங்களுக்கு அதற்கேற்ற பாடுகள் இருக்குது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு அதற்கு உலக பிரகாரமான பாடுகளையும் படுகிறோம், ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் கூட என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அனுதினமும் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். கடைசி 7வதாக இன்னொன்று என்னென்னா, தேவ சித்தம். பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். நாமும் தேவ சித்தத்தை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்றுகிறவர். 1 பேதுரு 4வது அதிகாரம் இதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உயிருள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும். அதில் முதல்ல ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி பாட. அப்போ நம்ம இன்றைக்கி பாட அனுபவிக்கிறோம்னா எப்படி அனுபவிக்கிறோம், எப்படி பாடு எப்படி வருகிறது நமக்கு? யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது மட்டும் அவர் என்ன சொல்கிறார், சோதனை மனுஷன் தேவனால் சோதிக்கப்படுது என்று சொல்லாதிருப்பானாக. அது யாக்கோபுடைய கூற்றுப்படி அப்படி இருக்கிறது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற பாடுகள் கர்த்தரை அனுமதிக்காமல் எதுவுமே இல்லை. வேத வசனத்தின் அடிப்படையில் தான் யோபு எழுதுன அதே வேடு முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி. அந்த வசனம் எத்தனை அதிகாரத்தில் இருக்கு? 2:3. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும். ஆமென், அல்லேலூயா. அப்போ முகாந்திரம் பிசாசு இயேசுவே சோதிக்கிறதுக்காக ஆவியானவரால் பர்மிஷன் வாங்கிட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசுவையே சோதித்தார். நம்ம எல்லாம் எம்மாத்திரம் நமக்கு வருமா வராதா சோதனைகளும் பாடுகளும் வாழ்க்கை. எந்தெந்த சோதனை பாடுகள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினால தான் கிறிஸ்தவம் என்று சொன்னாலே பாடுகளின் வழியாய் உருவானது தான் கிறிஸ்தவம். இயேசுவும் பாடுபட்டார். யோபு சந்தோஷமாக இருக்கார். யோபு கிழக்கு புத்திரர்கள் ரொம்ப செல்வந்தான். யோபு எல்லா வசதி வாய்ப்பு உள்ளவர், நல்ல படிப்புள்ளவர், எல்லாம் உள்ளவர், பிள்ளைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. இங்கே பிதாவாகிய தேவனை ஏவி முடியாது. ஏன்னா தேவ புத்திரர்கள் நிற்க இடத்துல யாரும் நிற்கிறது கூட்டத்தில் நமக்கு நல்லா தெரியும். தேவபுத்திரர்கள் நிற்க இடத்துல சாத்தானம் நிற்கிறேன். அப்போ ஆண்டவர் தேவபுத்திரர்களுக்கு சில தேவ தூதர்களுக்கு சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுப்பார். நீ போய் இங்கே உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன எல்லா வேலைகளையும் ஒரு கவர்மெண்ட் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ அதை விட மிக அதிகமாக பரலோக கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், செயல்பட்டு கொண்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லும்போது இடையில யார் ஒருத்தவங்க நிற்பான், அவன் ரெடியாக நிற்க, நமக்கு ஏதாவது கிடைக்கும், நமக்கு ஏதாவது வாண்டது இருக்குமான்னு நிற்க. அப்போ ஆண்டவர் கேட்காரு, நீ எங்கே இருப்பார, நீ இப்போ இங்கே எதுக்கு நீ எங்கேருந்து வந்திருக்கிற? அவன் என்ன சொல்கிறான், நான் எங்கும் போய் சுற்றி திரிந்து ஒவ்வொரு வீட்லேயும் வருவான், ஒவ்வொருத்தர்கிட்டையும் வருவான், வாய்ப்பு எங்கே இருக்கோ உள்ளே என்ன செய்திருவான், வந்துடுவான். இப்போ ஆண்டவருக்கு யோபுவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிசாசானவன் முகாந்திரம் இல்லாமல் எழுதினான். அப்போ முகாந்திரம் இல்லாமல் கூட சோதனையும் பாடுகளும் வரும். முகாந்திரம் இல்லாமல் எவ்வளவு அழிவு. அதோட விட்டுட்டானா மறுபடியும் போகிறான். இன்னொரு நாள், இது ஒரு நாள் நடக்குது, இன்னொரு நாளில். ஆனாலும் யோபு தன் வாயினால் என்ன செய்யலை, பாவம் செய்யவில்லை. இன்னொரு ஞாபகம் வருகிறது எனக்கு, விசுவாசத்தின் பரிசோதனை கூட தேவ பிள்ளைகளுக்கு வரும், தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக. ஆபிரகாம் சாராக்கு குழந்தை இல்லை, ஆண்டவர் என்ன செய்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன் என்று. வாக்குத்தத்தம் பண்ணி 100 வயசில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஆண்டவர் நேரடியாக ஆபிரகாம்கிட்ட சொல்லியாரு, நீ என்ன செய்ய, உன் குமாரனும் உன் நேசகுமாரனும் உன் புத்திரனும் உன் ஏகசுத்தன நேசகுமாரனும் இப்போ நான் சொல்லி எடுத்து உடனே என்ன செய்யிட்டு போவேன், கூட்டிகிட்டு போ, நான் காண்பிக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போய் அவனை தகன பலியிடு. இது என்ன சோதனை, இது விசுவாச பரிசோதனை. என்ன ஆபிரகாம், ஆண்டவரே நான் இவ்வளோ காத்திருந்தேன், எனக்கு இப்போ தான் தந்துருக்கீங்க, இந்த பிள்ளை நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னாரா? இல்லை. சாராட்ட கூட அவர் சொன்னதாக இல்லை, பையனில் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். அந்த விசுவாசத்தில் அவர் போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்து ஈசாக்கு பதிலாக இன்னொரு பலி அங்கு போடப்படுகிறது. அதுவும் நடக்கிறது. யோபுவை போல முகாந்திரம் இல்லாமல் சில இழப்புகளும் வருகிறது. ஆனால் யோபு பாவம் செய்யலை. நம்ம யோபு 42ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை எடுத்து எல்லாரும் பேசுவோம். யோபுக்கு முன்னிருந்து யோபு சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், ஆண்டவர் 2 தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எல்லாத்துலேயும் மேலே யோபு முகாந்திரம் இல்லாமல் சோதிக்கப்பட்டார், முகாந்திரம் இல்லாமல் பாடுபட்டவருடைய வாழ்க்கையே எந்த முகாந்திரமுமே இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார், இப்போ நீ மாம்சத்தை அவனுக்கு ஜீவனை மட்டும் விட்டுக்கோ, மிச்சம் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, எங்கேயும் கை வச்சுக்கோ.
நீ என்னவோ பண்ணிக்கோ, அவன் என்ன விட்டு என்ன செய்ய மாட்டான், மாற மாட்டான், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ பல போராட்டங்கள் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுக்கு முகாந்திரத்தாலும் வரலாம், முகாந்திரம் இல்லாமலும் வரலாம், விசுவாச பரிசோதனை வரலாம், எந்த விதத்திலும் வரலாம். அப்படி வருவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்தார், இப்படியெல்லாம் உங்களுக்கு வரும், நீங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப விழிப்போடு இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். நான் என்ன செய்ய போகிறேன், சிலுவையில் மறிக்க போகிறேன், ஆண்டவர் மறிக்க போகிறேன்னு இவங்கெல்லாம் ஆண்டவர் விட்டு என்ன செய்யக்கூடாது, பின்மாறி போயிடக்கூடாது. இந்த ஒரு ஆதங்கத்தில், ஒரு வேதனையில் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு சொல்லி திட்டப்படுத்தி தேவ சித்தத்தை நீங்கள் செய்யணும். நான் பிதாவின் சித்தத்தை என்ன செய்கிறேன், நிறைவேற்றுகிறேன். அது மாதிரி என் சித்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், நிறைவேற்றணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா இந்த சீஷர்களுக்கு கட்டளையிட்டு கொடுக்குறார். அப்போது இதெல்லாம் கட்டளையிட்டு கொடுத்துட்டு இனி நமக்கு என்ன வேணும்னா, இதெல்லாம் நம்ம பாடுபடுகிறோமே, இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக இப்படியாக நீங்கள் பாடுபடணும், இப்படிப்பட்ட கஷ்டம், இப்படிப்பட்ட சகிப்பு, இப்படிப்பட்ட வேதனைகள், நெருக்கங்கள் வாழ்க்கையில் உண்டு. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டால் இதற்கு பிற்பாடு நமக்கு என்ன வரும் என்பதை ஒரு சில வார்த்தைகள் சீக்கிரமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 1-2-3 வசனங்கள் சீக்கிரமாக வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம். உங்கள் இதயம் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிருப்பேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்க்கிறேன். அப்போ இனி நம்ம என்ன செய்யக்கூடாது, உங்கள் இருதயம் என்னுடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. இந்த பாதை வழியாக நாம் பயணித்துக் கொண்டு இருப்போமானால் எல்லாருக்கும் எல்லா பாடுகளும் இல்லை, எல்லாருக்கும் எல்லா நெருக்கங்களும் இல்லை, எல்லாருக்கும் எல்லா வேதனைகளுமே இல்லவே இல்லை. அவருக்கு பின்னாடி போக விரும்புகிறவர்களுக்கு மட்டுமே இப்பேற்பட்ட பாடுகளை, இப்பேற்பட்ட வழிகளை அவர் அனுமதித்து அவர்களை அந்த பாதையிலே நடத்தி ஒரு மேன்மையான இடத்தை அவர் நமக்காக என்ன செய்ய போகிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ணினதை முடிந்த பின்பு அவர் வந்து அவரோடு கூட பின்தொடர்ந்து அவரோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறவர்களை மாத்திரம் சேர்த்துக் கொள்வதற்காக இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. முதலாவதாக அவரோடு கூட அவரை பின்பற்றி போகிறவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் வரல. உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கலாம், எத்தனையோ சங்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கலாம், எத்தனையோ உபதேசங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து போகிற பிள்ளைகளுக்காக மாத்திரமே அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த இடத்துல நம்மை கொண்டு சேர்க்கும்படியாக தான் அவர் என்ன செய்திருக்கார், எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கார். ரெடி பண்ணி முடிஞ்சவன் அவர் வந்து நம்மளை என்ன செய்வார், சேர்த்துக் கொள்வார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பது போதும். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு மகிமையாக என்ன செய்வாங்க, மீட்கப்படுவார்கள். நம்மளை கர்த்தர் என்ன செய்ய வருகிறார், மீட்க வருகிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மளை என்ன செய்ய வருகிறார், மீட்க வருகிறார். அவர் வந்து இப்போ அவர் என்ன செய்தார், சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து வலது பாரிசத்தில் இருக்கிறார். இனி அவருக்காக அவர் பட்ட பாடுகளின் வழியாக அவர் என்ன பாடுகளை பட்டாரோ அந்த பாடுகளின் வழியாக தான் நம்மளும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்ம சிலுவையில் மட்டும் அறைய நம்ம ஒப்பு கொடுக்கல, மற்றபடி பாடுகள் அவர் மாதிரியை நமக்கு வைத்து என்ன செய்திருக்கிறார், போயிருக்கிறார். ஒரு வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறோமா? 1 பேதுரு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி. கர்த்தர் ஒரு சில மாதிரியை தான் பின்பற்றி போயிருக்கிறார். என்ன மாதிரி? இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து பட்ட பாடுகளில் ஒரு சில பகுதியை நம்ம அனுபவிக்கணும் என்பதற்காக அவர் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியின்படி அந்த மாதிரியை பின்பற்றுகிற பிள்ளைகளை மீட்கும்படியாக மாத்திரமே கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், அந்நாளிலே வந்து கதவை தட்டிட்டு சொல்லுவாங்க, ஆண்டவரே உடைய நாமத்தினாலே சாசங்களை துரத்தினோமே, தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, அதெல்லாம் நவமான பாஷைகளை நான் உங்களை அறியே, நீ என்னப்பா பாடுபட்ட, பாடே இல்லைன்னு சொல்லி நீ எப்படியா பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சார், நான் இவ்வளவு பாடுகளை உனக்காக பட்டேன், நீ எனக்காக என்ன பாடுகளை பட்டார். அல்லேலூயா. இது நம்மை பார்த்து கத்த கேட்கிறார், நான் உனக்காக இவ்வளவு பாடுகளை பட்டேனே, நீ எனக்காக என்ன பாடுகளை பட்டாய், என்ன சகித்த, நீ எனக்காக என்ன செய்த, கொஞ்ச நேரம் உன் நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணாயா, கொஞ்ச நேரம் உன் நேரத்தை ஒதுக்கி 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னாயா, நீ போகிற இடங்கள்ல, நீ வேலை செய்கிற இடங்கள்ல, பழகுற இடங்கள்ல நீ எனக்காக நீ என்ன செய்தான்னு கேட்கும்போது நாம் அன்றைக்கு பரிதவிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாதபடிக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை, இந்த கிருபையை வாசல் அடைபடுவதற்கு முன்னாக நமக்கு தந்திருக்கிற காலத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை மீட்கும்படியாக இயேசு வரப்போகிறார். மத்தேயு 25வது அதிகாரம் 31-34வது வசனத்தை வாசிக்க சீக்கிரமாக. மத்தேயு 25வது அதிகாரம் 31-34. சகல பரிசுத்த தூதரோடு கூட
நமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 34வது வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக புத்தானத்தினர் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராக எடுத்து வரப்போகிறார். தம்முடைய சுதந்திரத்தை சேர்த்துக் கொள்வதற்காக நம்மை சுதந்திரமாக சேர்த்துக் கொள்ளணும்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்ம வீட்டுக்கு வர ஒருத்தங்களை நம்ம சேர்த்துக் கொள்வோம். யாருக்குமே எந்த ஒரு வசதியும் இல்லை, நான் கொஞ்சம் வந்துட்டு போகிறேன், எனக்கு ஒரு நேரம் ஆகாரம் வேணும், கொடுப்போம், அனுப்பி விடுவோம். ஆனால் சுதந்திரமாக நம்ம சேர்த்துக் கொள்ள மாட்டோம். ஆண்டவர் நம்மளை சுதந்திரமாக நம்மை சொந்தமாக சேர்த்துக்கொள்ள மகிமை பொருந்தினவராக அவர் என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அன்றைக்கு ரெண்டு பிரிவாக ஆண்டவர் என்ன செய்வார், ஜனங்களை நம்ம சமயம் நமக்கு முன்பாக சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அநேகமாய் நம்ம சுத்த தூதர்களோடு கூட கர்த்தர் வரும்போது அவர் வந்து ரெண்டு பக்கமாக நிறுத்துவார். செம்மறி ஆடுகளை தனியாகவும் வெள்ளாடுகளை தனியாகவும் நிறுத்துவார். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு நாம் வலது பக்கத்தில் நிற்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அவரோடு கூட பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு கூட விரும்பி பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வர விருப்பம் இருக்கிறதா? விருப்பம் இருந்தால் மட்டுமே அவரை பின்தொடர வேண்டும். இதுவிட்டு நம்மை சேர்த்து அவர் கோடான் கோடி தூதர்களோடு ஆயிரம் பரிசுத்தவான்களோடு வந்து அந்த இடத்துல நாம் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து தான் சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அவங்க தான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிதாவின் சித்தத்தை இயேசு நிறைவேற்றி பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்தது போல இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தை செய்து அவருடைய பின்னாக நடக்கிற நம்மளை பிதாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தவர் நம்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1:12 வசனம். 2 தீமோத்தேயு 2:12 வசனம். சீக்கிரமாக 2 தீமோத்தேயு 2:12 வசனம். அவர்கள் சஞ்சரித்திருந்த பிறகு உயிர்த்தெழுந்த நடந்தாயிற்று என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2:12 அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரோட கூட நம்ம பாடுகளை சகித்தோமானால் நாளைக்கு அவரோட கூட நம்ம என்ன செய்வோம், ஆளுகை செய்வோம். இந்த உலகத்தில் பிரயாசங்கள், உலகத்தின் நம்முடைய இந்த பிரயாணம் மரணத்தோடு நமக்கு முடிந்துவிடும். அதற்கு பின்னாடி இருக்கிறது தான் மகிமையான அந்த பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ஆத்மாவுக்கு தேவையானதை நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போதே நம்ம என்ன செய்யணும், நம்ம பிரயாசப்படணும். அதுக்கு பரவாயில்லை, கடைசி நேரத்தில் கொண்டு போய் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஒரு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் பரீட்சை ஏன் வருது, ஆண்டவர் ஏன் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது பரீட்சைக்கு நிற்கணும். ஒரு பிள்ளை 1ஆம் கிளாஸ்லேருந்து பாஸ் பண்ணி போகணும்னா அவன் என்ன செய்யணும், இப்போ ப்ரீகேஜிக்கு என்ன செய்யணும், எக்ஸாம் எழுதுனா தான் அடுத்த பரீட்சை இருக்கிறதே என்று சொல்லி அவன் அது வேண்டாம், பரீட்சை வேண்டாம்னு சொன்னால் திருப்பி அதில் தான் இருக்கணும். அப்போ அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னா அவரோடு கூட நம்ம ஏதாவது என்ன செய்திருக்கணும், பாடுகளை பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆளுகை செய்கிற நமக்கு கர்த்தர் சிங்காசனங்களை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3 சீக்கிரமாக 3வது அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்துவுக்கு பிறகு, கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததுக்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வருகிறதான ஆசீர்வாதங்கள், ஜெயங்களுள்ள ஒரு தேவ பிள்ளைகள் சபைக்கு தான் 7 சபைக்கு எழுதப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்க கிறிஸ்துவை பின்தொடர்ந்து விருப்பத்தோடு பின்தொடர்ந்து அவருடைய அடிச்சுவடுகளை படி நடந்து அப்படியே பயணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது என்னது, சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ மகிமை. இன்னைக்கு ஒரு சிஎம் வருகிற இடத்துல நமக்கு ஒரு சேரை போட்டு உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு தந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சிஎம் வருகிற இடத்துல எனக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு மாநிலத்தின் ஒரு முதலமைச்சர் இருக்கிற இடத்துல ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு நமக்கு எப்படின்னா, பரலோகத்திலே கோடானு கோடி தூதர்கள், கோடானு கோடி பரிசுத்தவான்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், 24 மூப்பர்கள், இவர்கள் மத்தியிலே நம்ம ஆண்டவரோடு கூட சிங்காசனத்தில் இருக்கணும்னா கொடுத்து வச்சவங்களாக தான் இருக்கும். அதற்கு சில பாடுகளும் சில தகுதிகளும் உண்டு. வெளிநாட்டுக்கு போக சில தகுதிகள் இருந்தால் தான் போக முடியும். அது மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னாலே ஆண்டவர் சில தகுதிகளை வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமாக ஜெயம் கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன தந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. ஹல்லேலூயா. பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் புசிக்க தருவார். சாதாரண மனுஷனுக்கு இல்லைங்க, ஜெயம் கொடுக்கிறவனுக்கு மாத்திரமே. ஜெயம் கொள்ளணும்னா இயேசுவை பின்பற்றி தான் ஆக வேண்டும், இயேசுவை பின்தொடர்ந்து தான் ஆக வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளின்படி போனால் மாத்திரமே அந்த ஜீவ விருட்சத்தின் பலனை நமக்கு புசிக்க முடியும். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமாக
ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவனுக்கு தான் வெண்வஸ்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோற்று போனவனுக்கு உரியதல்ல வெண்வஸ்திரம். ஒரு பரிசுத்தமான வஸ்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அது ஜெயம் கொடுக்கிறவனுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. அது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே, விருப்பப்பட்டு கர்த்தரோடு பயணிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு மாத்திரமே அந்த ஜெயம் கொடுக்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் வைக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடும். பிதாவுக்கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழக்கப்படுத்துறது யாருன்னு தெரியுமா? இன்னும் உபத்திரம் பட்டுருக்கா உலகத்தில். இப்போ ஏற்பட்டு பெற்றோராலே கூட இவ்வளோ உபத்திரம், பிள்ளைகளால் உபத்திரம், உலக ஜனங்களால் இவ்வளோ உபத்திரம். இந்த உபத்திரத்துல எல்லாம் இவன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த சகோதரி என்ன செய்தாங்கன்னு தெரியுமா? என்னை விட்டு விடலை, சிலுவையை விட்டு விடலை, பாடுகள் மத்தியில் என்னை பின்தொடர்ந்த. அதனால் ஆண்டவர் இதை வந்திருக்கா. என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவருடைய பேரை கத்தரிக்கி போட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு எத்தனை பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் நாம் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே. ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழ வேண்டுமா? கிறிஸ்துவோடு கூட பயணிக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தால் மாத்திரமே ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கடைசியாக ஒரு வசனம், 2 அதிகாரம் 10ஆம் வசனத்தை, அந்த 2வது பாகத்தை வாசிக்கலாம். விடைபெற்ற விசேஷம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மரண பரியந்த உண்மையாக இருக்கணும். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறது, நீ மரண பரியந்த நீ உண்மையாக இரு. ஹல்லேலூயா. மரண பரியந்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரண பரியந்த உண்மையாக இருந்தார். சிலுவை மரண பரியந்த தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராகி பிதாவுக்கு உண்மை உள்ளவராக இருந்து அவர் சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை தேவ பிள்ளைகளுக்கு உரியதுதான், சும்மா கிடைக்காது. அவர் சிலுவையிலே இவ்வளவு பாடுகளை பற்றி சம்பாதித்தார் என்றால் அந்த பாடுகளின் வழியாக நாம் பயணித்தால் மாத்திரமே அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு பரீட்சை எழுதினா அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். நான் உலக பிரகாரமா கிறிஸ்துவிடத்தில் சிங்காசனத்தில் பங்கு வேண்டும் என்றால் ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். மாதந்தோறும் என்ன செய்யுமாது? புது புது கனிகளை கொடி கொடுத்து கனியை நமக்கு புசிக்க கற்று தரும். மரண பரியந்த உண்மை உள்ளவனாக. ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய கண்களை விடுவோமா? நம்மை கொண்டு நிதானிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினாள். ஹல்லேலூயா. ஒருத்தி எனக்கு பின்னே வர விரும்பினாள். ஒரு சகோதரன் எனக்கு பின்னாக வர விரும்பினாள். ஹல்லேலூயா. சகோதரி நீ எனக்கு பின்னாக வர விரும்பினால் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நீ விரும்பினால் உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்ற கடவுள். ஹல்லேலூயா. இல்லை, உனக்கு உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் பிரதாபம், உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் நிச்சயம், உலகத்தின் எல்லா அந்தஸ்து தான் எனக்கு வேணும் என்று சொன்னார். நீ வருத்தத்தோடு பின்னோக்கி தான் போக வேண்டியிருக்கும். கிறிஸ்துவின் அந்த மகிமையிலே பிரவேசிக்க முடியாது. இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன். நாம் இன்றைக்கு எத்தனை பேர் லாபமாய் நமக்கு தோன்றுகிற அத்தனையும் நஷ்டமாய் விட நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு இருதயத்தோடு, ஆண்டவரே எனக்கு எது லாபமாய் தெரிகிறதோ, எனக்கு எது அந்தஸ்தாய் தெரிகிறதோ, எனக்கு எது பெருமையாய் தோன்றுகிறதோ என்னுடைய வாழ்க்கையில் அதை எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக விட்டுவிட நான் ஆசைப்படுகிறேன். தகப்பனே, எனக்கு ஒன்று மாத்திரம் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மகிமை உள்ள ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தில் நான் பங்குள்ளவளாய் மாற வேண்டும் தகப்பனே. அதற்காக இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒத்தவைகள் அல்லவேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு உள்ளவைகள் அல்ல. இந்த பாடுகள் இந்த உலகத்தோடு தான். ஹல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இராது. ஹல்லேலூயா. தேவன் தாமே கண்ணீர்கள் யாவையும் தொடங்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லா முகங்களிலும் இந்த கண்ணீரை தொடர். என்றைக்கும் கண்ணீர் அல்ல, என்றைக்கும் வருத்தம் அல்ல, என்றைக்கும் போராட்டம் அல்ல, என்றைக்கும் பிரச்சனை அல்ல. ஹல்லேலூயா. இன்றைய கண்ணீரின் அனுபவங்கள் என்னோட முடிந்து போகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். அதரிசனமான தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 1000 தூதர்களோடு கர்த்தர் வரும்போது முடிவு இந்த நிலை நிற்கிறவர்கள் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். அந்த கிரீடம் நமக்கு வேண்டுமா? ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு வேண்டுமா? மறைவான மன்னா வேண்டுமா? வெண்மையான குறிகள் நமக்கு வேண்டுமா? ஹல்லேலூயா. 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 தேவ பிள்ளைக்கு இதெல்லாம் தேவைதான், இதெல்லாம் வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் உலகத்தை விட விருப்பம் இல்லையா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். உலகம் வேண்டாப்பா, உலகம் என் பின்னே. ஹல்லேலூயா. சிலுவை என் முன்னே. ஹல்லேலூயா. நான் பின்னோக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பின்னோக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையில் இயேசுவே உம்மை விட்டு நான் பின்னோக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, உடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுபடியாக உடைய ராஜ்யத்தில் எனக்கு பங்கு வேண்டாம் ஆண்டவரே. அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அப்படியே அர்ப்பணிப்போம். வாய்களை திறந்து ஹல்லேலூயா. 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 நான் வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து எல்லாரும் எவ்வளவு சத்தமாய் ஜெபிக்க முடியும்? ஹல்லேலூயா. உன்னுடைய சத்தங்கள் உயரட்டுமே. அப்பா, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் விரும்பி உமக்கு பின்னாக வருகிறேன். நான் விரும்பி வருகிறேன் ஆண்டவரே. யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் அல்ல, யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் விரும்பி உமக்கு பின்னே வர விரும்புகிறேன் ஆண்டவரே.
எனக்கு அந்த மகிமையான கிரீடம் வேண்டும், எனக்கு அந்த மகிமையான ராஜ்யம் வேண்டும் ஆண்டவரே. அந்த மகிமையான சிங்காசனம் எனக்கு வேண்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. நான் அதை இழந்து விட நான் விரும்பவில்லை அப்பா. எப்படியாவது நான் அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஆசையாய் தொடர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிப்போம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்முடைய சத்தங்கள் உயரட்டுமே, ஒரு நிமிஷம் நம்முடைய சத்தங்கள் உயரட்டுமே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்முடைய சத்தங்கள் உயரட்டுமே. ஹல்லேலூயா. கிராமமான எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் நான் இருக்கிறேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை தொடரும்படியாக ஆசையோடு தொடர்கிறேன். ஹல்லேலூயா. எதற்காக ஒரு தேவப்படை பிடிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக கிறிஸ்துவின் சிலுவையோடு கிறிஸ்துவ உங்களை எதற்காக பிடித்தாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரலோகத்திலே மகிமையிலே சிங்காசனத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிறதான அந்த ஆயுதமாக்கி வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் வெறுப்போம். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆசைகள், இன்பங்கள், இச்சைகள், விருப்பங்கள், எல்லா ஆடம்பரங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்போமா, கொஞ்சம் ஒதுக்கி வைப்போமா. கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்முடைய கண்கள் பதியட்டுமே. ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்ட போது ஹல்லேலூயா வாய் திறவாமல் இருந்தார். நமக்காக அவர் வாய் திறக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த பாடுகளை பட்டார் கல்வாரி சிலுவையிலே. இயேசுவுடைய சரீரம் அப்படியே கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 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 சிரசிலிருந்து வடிந்த அந்த ரத்தம் அப்படியே சரீரம் முழுவதுமாக அவருடைய முகம் பார்க்கக்கூடிய ரூபம் இல்லாமல் இருந்தது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் நமக்காக அந்த பாடுகளை பட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அந்த மகிமையுள்ள ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்தும்படியாக கர்த்தர் அந்த பாடுகளை பட்டார். ஹல்லேலூயா. 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 ஒற்றை யாத்திரை செல்கிறோம் லோக வாசிகள், இம்மாயலோகம் தாண்டியே எம் வீடு தோன்றுதே. கடந்து செல்கிறோம் கரையினோரமே, காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். கடந்து செல்கிறோம் கரையினோரமே, காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் ஆதி பிதாக்களோடு தருமார் அர்ப்பணிப்புடன் குடி வாழுவோம். ஆதி பிதாக்களோடு தருமார் அர்ப்பணிப்புடன் குடி வாழுவோம். ஆரவாரத்தோட மையழைத்து தம் நாவலாடு வானிலை தூதர்கள் சூட்டின. காக்க வல்லவர் வாக்குரைத்தவர், காதல தோழியுடன் வருகிறார். காக்க வல்லவர் நல்வாக்குரைத்தவர், காதல தோழியுடன் வருகிறார். ஆனந்தமே ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் என்றும் வாழுவோம். ஆதி பிதாக்களோடு தருமார் அர்ப்பணிப்புடன் கூடி வாழுவோம். ஆதி பிதாக்களோடு தருமார் அர்ப்பணிப்புடன் கூடி வாழுவோம். வார்த்தை மூலமாக கர்த்தரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவரை தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவன் என்று சொல்லி நாளில் ஆண்டவரை நாங்கள் முழு மனதோடு உண்மை நாங்கள் பின்பற்றி வர ஆயத்தப்படுகிறோம் என்று சொல்லி உங்களுக்காக எல்லா மேன்மைகளையும் ஆண்டவர்களுக்காக வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நான் முழு மனதோடு உண்மை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் அப்பா என்று சொல்லி எங்களுக்கு முன்பாக எந்த சூழ்நிலைமைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் நாங்கள் முழு மனதோடு நாங்கள் பின்பற்றுகிறோம். ஏதோ சில நன்மைகள் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற எண்ணம் அல்ல. நாங்கள் முழு மனசோடு ஆண்டவரை நாங்கள் பின்பற்றி வருவதற்கு ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தை தந்து நம்மை பலப்படுத்தி இருக்கிற கர்த்தரை சோதரம் பண்ணுவார். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, நாங்களும் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிக்கப்பட்டதால் நல்ல பகல் வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாளில் ஆண்டவரை கர்த்தர் எங்கள் மத்தியிலே வார்த்தையாக எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடி கொண்டிருந்த நல்ல தயவுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தகப்பரே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்
தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு கத்த பேசி நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆண்டவரை முழு மனதோடு ஆமென் விருப்பத்தோடு ஆண்டவரை தகப்பனை வாஞ்சியோடு உம்மை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாய் எங்களை கத்தர் அபிஷேகித்திருக்கிற கிருபைக்காய் மகன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாளிலிருந்து ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொருடைய சிரசின் மேல நீர் ஊற்ற போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஆண்டவரை அப்பா கட்டாயமாக விசனமாக அல்லாதபடி ஆண்டவரை தகப்பனே நாங்கள் ஆண்டவரை முழு மனதோடு ஆமென் உம்மை நாங்கள் பின்தொடர்கிற கிருபைகளை அந்த சிலாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு தருகிற தயவுக்காய் மகன் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை என் தேவன் தந்திருக்கிற கிருபைக்காய் மகன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறதுல நமக்கு கொடுக்கிறதுல உமக்காய் வாழுகிறதுல ஆண்டவரே நாங்கள் முழு மனதோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் பின்பற்றுகிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தடைகளை மாற்றி ஒரு நாட்களை கொண்டு வாருங்க. சோர்ந்து இருக்கிற குடும்பங்களை ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டு வாருங்க. பின்மாறி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டு வாருங்க. புதிய புதிய ஆத்துமாக்களை தேவன் நாமே இந்த இடத்துல கொண்டு வர போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்திலிருந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே ஆமென் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாக. உம்மை ஆண்டவரே முழு மனதோடு ஆமென் ஆண்டவர் வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறதால உம்மை பின்பற்றுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என் தேவன் உச்சிதங்களினால ஆமென் உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னதால் அன்பின் ஆண்டவர் தன்மலையும் தேடினால உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் எல்லா பூமிக்குரிய வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால என் தேவன் பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரை முழு மனதோடு வாஞ்சியோடு ஆமென் ஆண்டவரை உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொரு குடும்பங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரை வார்த்தை கொண்டு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற உம்முடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பாய் காணப்படட்டும். கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாத்தையும் தாழ்த்தி பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மன்னிப்பார். ஆமென் ஆமென். அல்லேலூயா.